பெண்கள் பாதுகாப்பை தேர்தல் பரப்புரையின் முக்கிய அம்சமாக முன்வைத்த விஜய், அவர் ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்களிலேயே 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் 10 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களுடைய கல்லாப்பெட்டை கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 17 வயது சிறுமி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆளும் கட்சியான திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டை தேர்தல் பரப்புரையின் போது முன்வைத்திருந்தார் விஜய். இந்த நிலையில் தாவேக அரசு அமைந்துள்ள 2 வாரங்களில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. கோவை சூலூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். இந்த சிறுமி கடந்த வியாழக்கிழமை மாலையில் கடைக்கு சென்றார். நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டிற்கு திரும்பாததால் பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காத நிலையில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்தும் போது சிறுமியை 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 அழைத்து சென்றதாக தெரிய வந்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை காவலர்கள் ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் 2 சக்கர வாகனத்தில் சிறுமியை அழைத்து சென்றது பதிவாகியிருந்தது. இதற்கிடையில் சிறுமியின் வீட்டிற்கு அருகில் உள்ள குளப்பகுதியில் ஒரு உடல் கிடப்பதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த நிலையில் இருந்த சிறுமியின் உடலை மீட்டு அது காணாமல் போன சிறுமிதான் என்பதை உறுதி செய்தார்கள். எனவே மேலதிக பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சிறுமியின் உடலை அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆதாரங்களை சேகரிக்கும் பணிக்காக மோப்பட ஆய்வும் வரவழைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். பிறகு காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி விசாரணையை விரைவுபடுத்த உத்தரவிட்டார். இதற்கிடையே குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று இரவு சூலூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதி கொடுத்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நேரில் சென்று உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சிறுமி கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகளிடம் பேசினர். காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்படும். உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறேன். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கிக் கொடுப்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். இந்த சம்பவம் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். குற்றம் செய்பவர்களுக்கு பயம் இருக்க வேண்டும். எங்கள் அரசு அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாது. குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை கடுமையாக இருக்கும் என்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி கொடுத்துள்ள விளக்கத்தில், 21ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு சூலூர் பகுதியில் சிறுமி ஒருவரை காணவில்லை என புகார் வந்தது. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இரவு 10 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சிறுமி வீட்டிற்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் கார்த்தி சிசிடிவி காட்சி மூலம் சிறுமியை அழைத்து சென்றதை கண்டுபிடித்தோம். ஆசை வார்த்தை கூறி சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். தலைமறைவாக இருந்த கார்த்தியை சுற்றி வளைத்த போலீசார் தப்ப முயன்ற போது கீழே விழுந்ததில் கார்த்திக்கு கை கால் உடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் குற்றத்திற்கு உதவியாக இருந்த கார்த்தியின் நண்பர் மோகன்ராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புகார் வந்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் என்றும், விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் ரம்யா பாரதி விளக்கம் கொடுத்துள்ளார். இதற்கிடையே சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது குறித்து சிறுமியின் உறவினர்கள் பகிர்ந்த விஷயம் நெஞ்சை உறைய வைப்பதாக இருக்கிறது. சம்பவம் குறித்து அவர்கள் கூறியது என்னவென்றால், எங்களுடைய மகளின் கழுத்து உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கமாக கழுத்து திரும்பி இருந்தது. எங்களுடைய மகளின் வாய் உடைக்கப்பட்டு மிகவும் கோரமாக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய மகளின் முகம் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி முகத்தை முழுவதுமாக சிதைத்திருக்கிறார். பிரேதத்தை பார்க்கும் போது எங்களுடைய மகளின் உடல் முழுவதும் காயங்கள் இருக்கின்றன. இரவெல்லாம் எங்களுடைய மகளை சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளது போல தெரிகிறது.
முதல் நாள் நாங்களும் போலீசாரும் தேடிய இடத்திற்கு அருகேதான் மறுநாள் எங்களுடைய மகளின் உடல் கிடைத்தது என்று கூறியிருக்கிறார்கள். 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேக அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்த குற்ற நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இனி ஒரு சம்பவம் இது போல நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவத்தை முதல்வர் தர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்பு பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி மக்களிடையே மேலும் அச்சத்தையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்த அரசு இத்தகைய கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது வேதனைக்குரியது. சிறுமி காணாமல் போன சில மணி நேரத்திலேயே புகார் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படாதது சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக திறனில் உள்ள குறைபாடுகளை வெளிக்காட்டுகிறது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக 2 கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு ஏதுமறியா சிறுமியின் உயிரை காப்பாற்ற முடியாத நிலை அரசின் அலட்சியத்தையும் செயல்திறன் குறைவையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த அரசு பெண்கள் பாதுகாப்பு குறித்து வெற்றி விளம்பர நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் நிலையான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதிலும் தீவிரம் காட்ட வேண்டும். வெறும் ரீல்ஸ் அரசாக அல்லாமல் ரியல் அரசாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுகையில், தாவேக அரசு ஆட்சிக்கு வந்து சுமார் 2 வாரங்களாகிவிட்டன. பதவியேற்பு வைபவங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தீவிரமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விஜய்க்கு சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்த SP வேலுமணி இந்த சம்பவம் குறித்து ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுமியின் உறவினர் ஒருவர், முதலமைச்சர் இன்னும் ஆறுதல் தெரிவிக்காதது வருத்தம் அளிக்கிறது என கூறியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய சமூக வலைதள பதிவில், இத்தகைய மனிதநேயமற்ற குற்றங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விரைவான விசாரணை நடத்தி உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் உடற்கூறாய்வு முடிந்து சிறுமியின் உடல் சொந்த ஊரில் தற்போது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை அமைத்தார். ஆனால் ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து கடும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.